ஹாய் ஆல். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன சீரீஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா எங்க சுத்தினாலும் ஏஐ ஏஐ, இங்க நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்தாலும் ஏஐ ஏஐன்ற வார்த்தையை நம்ம கேட்காம ஒரு நாளும் நமக்கு சோஷியல் மீடியா நமக்கு திரும்ப போறதே கிடையாது. எல்லாருமே அதை ரிப்பீட்டடா கேட்டுட்டு தான் இருக்கோம். ஏஐ சாட்பாட், ஏஐ போட்டோ எடிட்டர், இமேஜ் எடிட்டர், வீடியோ எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் எங்க திரும்பினாலும் ஏஐ அப்படின்ற மயம் தான் இருக்குது. சரி, இந்த ஏஐ அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக்கா, இல்ல ஒரு செக்டர் பீப்புள் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியதா? ஒரு கம்பெனி லெவல்ல இருக்கவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஒரு பெரிய பிசினஸ் லெவல்ல இருக்கவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடியதா? அவங்க மட்டும் தான் கத்துக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏ டு இசட் ஏஐயோட தாக்கம் இல்லாத ஒரு செக்டருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது வளர்ந்துகிட்டு வருது. ரெண்டாவது, அதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. நம்மளை சுத்தி எங்க பார்த்தாலும் டைரக்டா நம்ம அந்த ஏஐ அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்க ஒழிஞ்சு, ஒரு பேசிக்கான ஏஐனா என்னன்னு ஒரு புரிதல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, அதுதான் இந்த டாபிக் எடுத்தேன். ஒரு ஸ்கிராச்ல இருந்து ஒரு நார்மலா ஒரு டெக் நாலேஜ் இல்லாதவங்க கூட ஏஐ ஈஸியா புரிஞ்சிக்க முடியும், ஏஐ யூஸ் பண்ண முடியும். அதை என்னன்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை அணுகிறதுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு புது முயற்சியா எடுத்திருக்கேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே தொடர்ச்சியா கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி என்னென்ன செக்டர்ல யூஸ் ஆகுது, எப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத ஒரு டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் அது ஆட்டோமேட்டிக்கா அதாவே யோசிக்கணும், அதாவே கத்துக்கிட்டு அதாவே ஒரு டிசிஷனை மேக் பண்ணி ஒரு மனுஷனை போல செயல்பட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போவோமே, இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி போவோமே. ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கால்குலேட்டருக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல அதே மேத்தமெட்டிக்கல் இஷ்யூஸை தான் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் பண்ணுது. அந்த ப்ராப்ளத்தை மட்டும் தான் சால்வ் பண்ணுச்சு. இதுல என்ன ஸ்பெசிஃபைடா கால்குலேட்டருக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருந்ததுன்னா, கால்குலேட்டர் டைம்ல நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை அப்படியே மல்டிப்ளையோ டிவைடோ ஆடோ சப்ட்ராக்ஷனோ பண்ணி நம்ம கொடுத்துரும். பட் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா, இதுல லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் இதை கால்குலேட் பண்ண முடிஞ்சது, நம்பர்ஸ் கால்குலேட் பண்ண முடிஞ்சது. பிளஸ் அந்த டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடிஞ்சது. இப்ப கால்குலேட்டர்னா நம்ம அந்த டைம்ல யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். அது எவ்வளோ இது பண்ணணும், என்னத்துல சப்ஸ்கிரைப் பண்ணணும், என்னத்துல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே நம்ம கிட்டே இருக்காது. ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கம்பெனில 500 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த 500 பேருக்கும் எவ்வளவு மாசம் சேலரி, அதுல எத்தனை நாள் வந்திருக்காங்க, எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, ஒருத்தருக்கும் எவ்வளவு சேலரி டிபெண்ட் பண்ணி எவ்வளவு அவங்க ஓவர் டைம் பார்த்துருக்காங்க, அது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு மாசம் நம்ம ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு வச்சலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு வைக்கும் போது நம்ம ஃபைனலா எடுத்து எப்ப தேவைப்படுதோ நம்ம அந்த டேட்டாவை திரும்பி பார்த்துக்க முடியும், அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த அளவுல தான் ஸ்டார்டிங்ல கம்ப்யூட்டர்ன்றது யூஸ் ஆயிட்டு இருந்தது. ஒரு மேக்சிமைஸ் பண்ண கால்குலேட்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு யூஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஏஐ கான்செப்ட் அப்படின்றது எப்போ வந்ததுன்னா, ஒரு 1950 தான் இது முதல்ல எவால்வ் ஆகுது. அது யாருன்னா ஆலன் டியூரிங் அப்படின்றவர் தான் இந்த கான்செப்ட் கொண்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, ஏன் மெஷின்களும் மனுஷங்களை மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, மனுஷங்களை மாதிரி ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அட்வான்டேஜ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருது. என்னன்னா, ஸ்டார்டிங்ல வெறும் கால்குலேஷன், அடுத்து ஸ்டோரேஜ், அடுத்து மெஷினோட அந்த லேர்னிங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிசிக்கல் காம்போனன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதோட பெர்ஃபார்மன்ஸை அதிகமாகிட்டு வராங்க. அதோட ஸ்டோரேஜ், மற்ற ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது.
ஒரு 1990 பாத்தீங்கன்னா அந்த 90s வந்து பாத்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் வந்து கொஞ்சம் நல்லா பீக்குக்கு வருது. அதாவது மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மொத்தமான டேட்டா எல்லா டேட்டாவையும் ஒரு 100 புக் இருக்குன்னு வச்சுங்களேன். உலகத்துல இருக்க தலை சிறந்த புக், எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா செக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த எல்லா புக்குங்களையும் கொடுத்து அதை வந்து அந்த மெஷின் கிட்ட கொடுத்துட்டு, ஓகே இதுல வந்து நான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், இதுல இருந்து நான் ஏதாவது கேள்வி கேட்டா நீ எனக்கு அதுல இருந்து எடுத்து சொல்லு அப்படின்ற மாதிரி. அது வந்து எப்படின்னா, நம்ம கேட்கும் போது நம்ம கொடுத்த அந்த 100 புத்தகத்துல இருக்க டீட்டெயில்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா அதை கரெக்டா சொல்லும், அதுல இருக்கப்படி கேட்டோம்னா கரெக்டா சொல்லும். அதுக்கு புரியுற மாதிரி கேட்கணும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அந்த விஷயத்த மாத்தி கேட்டா கூட அதுல வந்து கொஞ்சம் அதாட்டி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது என்ன கொடுத்துருக்கோமோ அதே ப்ராசஸ்ல அதே வேலை அதுல இருக்க மாதிரியே நம்ம கேட்டா மட்டும்தான் அதாட்டி அதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து அதுதான் வந்து ஸ்டார்டிங்ல மெஷின் லேர்னிங்ல உருவாச்சு ஒரு 1990s. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங் அடுத்தது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 2010 அந்த டைம்ல தான் வந்து நல்லா வந்து ஒரு எல்லாமே ட்ரையல் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் பீக்குக்கு வந்து எல்லாருக்கும் யூஸ் பண்ண பப்ளிக் யூஸ்க்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டீப் லேர்னிங் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு பிரெயினை வச்சு எப்படி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அது எப்படின்னா, உங்களுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்துருவாங்க, அந்த கம்ப்யூட்டர் கிட்ட கொடுத்துருவாங்க, அதுல இருக்கிறத மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் அது இது பண்ணும். இப்போ இந்த டீப் லேர்னிங் அப்படிங்கும்போது ஏற்கனவே பாஸ்ட்ல கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு ஃபியூச்சர்ல அதை வந்து திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அதாட்டி வந்து அதை ஃபைன் பண்ண முடியும். ஓகே இப்போ ஆல்ரெடி இது மாதிரி நடந்திருக்கு, ஒரு 1950s வந்து இது மாதிரி ஒரு பஞ்சம் வந்திருக்கு, பஞ்சம் வந்தப்ப இப்போ அந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து அடி வாங்கியிருக்கு, கீழே போயிருக்கு. ஸோ வந்து இப்போ திரும்பவும் வந்து இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு, வந்ததுன்னா அதுக்கு திரும்ப எல்லா மார்க்கெட்டும் கீழே போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணும். அதாவது பாஸ்ட் இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்றத வந்து ஒரு நார்மல் மனுஷனை போல வச்சுக்கலாம். ஒரு பிரெயின் எப்படி சிந்திக்குமோ, மனுஷன் எப்படி சிந்திப்பானோ, அவனுக்கு கிடைச்ச டேட்டாஸை வச்சு அவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அறிவை வச்சு அடுத்து வந்து ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதுல எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்றது மாதிரி இது வந்து ஒரு டீப் லேர்னிங் வந்து ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் வந்து அப்படிதான் உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2020s வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு வெறும் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு இதை தாண்டி இமேஜ், வீடியோஸ் அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து அடுத்த லெவலா வந்து அடுத்த அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஏஐ யூஸ் பண்ற ஒரு அனிமேஷன் மூவியா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், இப்போ நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க போட்டோஸ், இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவோட இதுல வரும், அந்த கேட்டகரியில வரும். இப்ப டைப்ஸ் ஆஃப் ஏஐன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. நேரோ ஏஐ அப்படின்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, நமக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஐபோன்லலாம் சிரின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் அலெக்சான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு டாஸ்க், அது ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்தோம்னா அதை உடனே பண்ணும். சரி எனக்கு வந்து இப்போ இந்த நம்பருக்கு கால் ராம் அப்படின்னா அந்த ராம்ன்ற கான்டாக்டுக்கு உடனே கால் போகும், இல்லை மெசேஜ் பண்ணு. அது மாதிரி நம்ம சின்னதாக நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி கொடுக்குற பர்டிகுலர் சிம்பிளான டாஸ்க் மட்டும் பண்றதுதான் வந்து நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்தது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நிறைய வந்து உங்களுக்கு மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதுல ஏகப்பட்ட எல்லா விதமான மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படி மெயில் வரும்போது அதுல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு பிசினஸ், நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த பிசினஸுக்கு சம்பந்தமான எனக்கு அந்த மெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும், அதை எடுத்து நீ எனக்கு தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிரு. அதாவது அதுவாவே எல்லாமே பண்ணும், நம்ம சொல்ல தேவையில்ல, அதுவாவே வந்து எடுத்து அதை ஒரு ஃபோல்டர் போட்டு தனியா வச்சு நம்ம கிட்ட இது பண்ணி வைக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். இது ஜெனரல் ஏஐ அப்படின்னா என்னன்னா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் பண்றக்கூடியது. ஒரே நேரத்தில் எல்லா ப்ராசஸையும் வந்து அதுவாகவே இப்போ நம்ம செட் ஆஃப் ரூல்ஸும் கொடுத்துருப்போம், அந்த ரூல்ஸை வச்சு அதுவாகவே திங்க் பண்ணி டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி திங்க் பண்ணி
அதுவாகவே அந்தந்த என்னென்ன ஒரு ஆட்டோமேஷனாக பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து அதுவாகவே பண்ணி வைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ நம்ம ரெகுலராக ஒரு ப்ராசஸ் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே ப்ராசஸில் ஓகே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டாக் வந்து இந்த பிரைஸுக்கு வந்தால் நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ ஒரு 80 ரூபாயில இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு வந்தால் 50 ரூபாய்க்கு கீழே வந்தால் அதை வாங்கிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு மேலே போனால் இதை வித்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அந்த கீழே வரும்போது அந்த நம்ம கொடுத்த இதுக்கு கீழே வரும்போது அதை பை பண்ணிட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா அதை செல் பண்ணி வச்சிரும். அப்படி ரொம்ப லாஸ் ஆகுற மாதிரி இருந்தாலும் அதையும் வந்து கட் பண்ணி வைக்கிறோம். அது வந்து ரொம்ப கேபிட்டல் அமௌண்ட் லாஸ் ஆகாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா அது மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா இப்போ வந்து உங்களுக்கு நான் அந்த சேம் கான்செப்ட் இந்த இமெயில் கான்செப்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நிறைய வந்து மெயில்ஸ் வந்துட்டு இருக்கு, இதுல ஏதாவது மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஏதாவது மெயில்ஸ் வந்தா மட்டும் நீ அதை எனக்கு கொண்டு ஃபார்வர்ட் பண்ணு, இல்லைன்னா நீ அதுக்கு எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த அன்சூப்பர்வைசர் இதுல வந்து அது அட்வான்ஸா வந்து எல்லாத்தையுமே எடுத்து பிளஸ் ஃபோல்டரும் போட்டு வச்சு நமக்கு தனியா எடுத்து கொடுக்கும். இதுல வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் வந்தா மட்டும் எனக்கு அதை வந்து எடுத்து கொடு, மற்றதெல்லாம் நீ வந்து எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கரண்டா வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து மெயின் செக்டர் என்னென்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்த் கேர்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டிசீஸ் வந்து இப்போ நார்மலாக வந்து ஃபோன்லேயே உங்களுக்கே தெரியும், அந்த ஆப்ஸ்லாம் இருக்குது, பிபி, சுகரு, எவ்வளோ ஹார்ட் பீட் ஓடுது, எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குது, சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மொபைல் மூலியமா பார்க்கக்கூடிய அட்வான்ஸ் லெவலாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு நார்மல் லைஃப்ல யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து இந்த டேப்லெட் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுது, இல்லை ஒரு அந்த ஃபோட்டோ மூலியமாகவே எல்லாத்தையும் நம்ம பார்க்குற பொருளை டிடெக்ட் பண்ணி அதோட யூசஸ் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் என்னென்ன கண்டென்ட் இருக்கு உள்ள அப்படின்ற ஒரு நார்மல் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த இதுக்கெல்லாம் வந்து ஹெல்த் கேர்ல யூஸ் பண்றோம். அடுத்து பிசினஸ்ல வந்து எப்படி பாக்குறோம், என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒரு வரக்கூடிய டவுட்டு அவங்களுக்கு ஒரு தனித்தனியான ஒரு செட் ஆஃப் வந்து டேட்டாஸை வந்து அவங்களுக்குன்னு கேதர் பண்ணி வைக்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கிட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுற டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான டேட்டாவை கொடுக்கறது. வெஹிக்கிள் ஆட்டோமேஷன் வந்து உங்களுக்கே தெரியும், இப்போ எல்லாமே வந்து கூகுள், அந்த டெஸ்லா, இவங்க எல்லாம் வேமோ அப்படின்ற இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக் வந்து காரு, லோரி எல்லாமே போயிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல என்டர்டைன்மெண்ட்ல வந்து என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ், அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும். அந்த இதெல்லாம் அப்படின்னா எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ வந்து கிரியேட் பண்ணி ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அது இல்லாம இப்ப ஏதாவது உங்களுக்கு மியூசிக் வந்து டிஃப்ரெண்டான வேல வேணும், இல்ல ஒரு ஆர்ட் வந்து டிஃப்ரெண்டான வேல வேணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு மியூசிக் கொடுத்து எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணு, இல்ல ஒரு 2-3 மியூசிக்கை கொடுத்து எனக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எனக்கு ஒரு புது வடிவத்தினால ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னா கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து ஒரு நார்மலா வந்து ஏஐனா என்னன்னு பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா ஏஐ வந்து நம்மளை வந்து நம்ம மனுஷனுங்களை வந்து வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே எடுத்துருமா, இது வந்து நம்மளை வந்து பீட் பண்ணிருமா, நம்மளை ஓவர் கம் பண்ணிருமா அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆக்சுவலி எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து நம்ம 100% நல்லதும் இருக்கு, 100% கெட்டதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. இது வரைக்கும் வந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து அதோட பயன்பாடு இருக்கே வரைஞ்ச எதையுமே வந்து 100% நல்லதுன்னு சொல்ல முடியாது, எதையுமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஏஐ வந்து ஒரு நல்ல இனோவேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்ல நம்ம நிறைய சேவ் பண்ணலாம், நமக்கு தேவையான விஷயத்தை நிறைய ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாம ஒரு ரெகுலரா மெஷின் மாதிரி இந்த ஆட்டோமேஷனா பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு அதுலயும் வந்து நேரத்தை செலவழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து ஏஐ பத்தி நாலேஜ் வந்து கண்டிப்பா கேதர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து இன்னும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது இல்லாத ஃபீல்டு அப்படின்றது ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. டே டு டே யூசேஜ்லயே வந்து எல்லாருமே யூஸ் பண்ண தான் போறோம்.
ஸோ வந்து கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஏஐ வந்து இப்போ 3 விஷயத்த வந்து நமக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக வந்து நமக்கு வந்து மேக் பண்ணி தருது. என்ன அப்படின்னா டேட்டா ப்ரைவசி. டேட்டா ப்ரைவசி அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து இப்போ நான் என்னோட ஃபினான்ஸ் சம்பந்தமான ஒரு டீட்டெயில்ஸ்லாம் வந்து எனக்கு வந்து அதுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, இப்போ நான் யார்கிட்ட போவேன்? ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஸ் அட்வைசர், இல்லை ஒரு 40 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அவர்கிட்ட தான் போவேன். அவர்கிட்ட இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா, இன்னொரு கம்பெனி என்னோட காம்படிட்டர் கம்பெனியா இருக்கவங்களும் அவர்கிட்ட தான் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவர் தான் மெயின்டைன் பண்ணுவாரு. ஸோ வந்து என்னோட டேட்டா வந்து பிரைவசியா இருக்குமா அப்படின்னா அது சந்தேகம் தான். அது அவங்கள பொறுத்து தான். இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்சனலா நம்ம வச்சுக்கலாம். நமக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, நமக்குன்னு இது ஒரு கிரியேட் பண்ணி நம்ம வந்து செக்யூரா வச்சுக்கலாம். அட் த டைம் எனி டைம் நமக்கு எப்போ வேணுமோ அட்வைஸ் வேணுமோ நம்ம வந்து உடனே வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அந்த இதை நம்ம சரி பண்ணிட்டு நம்ம அதுக்கான நம்ம வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் டேட்டா பிரைவசி. இன்னொன்று வந்து ஜாப் டிஸ்ட்ரப்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரப்ஷன்னா எப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லா வேலையுமே வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட ரெகுலரா பண்ணக்கூடிய நம்மள வந்து டைமை கன்சம் எடுத்துக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நம்ம இதுகிட்ட கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேல நம்மளோட வளர்ச்சிக்கான விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு மீட்டிங் அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ரெசன்டேஷன், என்ன பேச போறோம், என்ன இது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி ஸ்லைடு மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஒரு ஸ்லைடு ரெடி பண்றதுக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே அது குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். அதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி நீங்க ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல எல்லாத்தையுமே பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் எஃபிஷியன்சியா இருக்கும். எந்தெந்த விஷயத்த என்ன சொல்றது, அது டைம் எடுத்துக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு நேர்த்தியாவும் பண்ணி கொடுக்கும், அவ்வளோ ஒரு அட்வான்ஸ் லெவல்லையும் பண்ணி கொடுக்கும், நம்ம டைமையும் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான். இதுக்கு மேலேயும் வந்து ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம வந்து ஏஐயோட இந்த டீப்பா வந்து ஒரு யூஸ் பண்ணாத ஃபீல்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏஐ பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ், ஓரளவுக்கு நார்மலா ஃபோன் யூஸ் பண்ற நாலேஜ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபைடான நாலேஜ் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. போக போக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கோடிங்ஸை பத்தி கொஞ்சம் நாலேஜ், பேசிக் நாலேஜ் இருந்தா கூட போதும். இன்னும் உங்களுக்கு சிறப்பா வந்து நீங்க இந்த ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு கஷ்டமே கிடையாது. யாரும் கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா எல்லாருமே கத்துக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் அப்படி நம்ம அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இது எப்படி எவால்வ் ஆகுது, எப்படி அந்த ஒரு ஃபீல்டில் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாமே தொடர்ச்சியா பார்ப்போம், சீரியஸா பார்ப்போம். ஃபுல்லாவே தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டைரக்டா அந்த அப்ளிகேஷனை வந்து டூல்ஸை யூஸ் பண்றதை பத்தி பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓகே, எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.